லாஸ்ட் டே வந்து எவ்வளோத்துக்கு இதை சொல்ல எமோஷ்னலாக இருக்க மட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதால் வந்து நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணேன். ஸோ அதால் வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. நல்ல மெமரபிள் டேயாகவே இருந்துச்சு. கட்டாயம் மறக்கவே மாட்டேன். ஸோ அதனால் அந்த வீடியோ எடுத்தினான். ஏன்னா ஞாபகம் இருக்கணும் எப்படி அந்த அந்த நாள் கலந்தது. இந்த கடைசி நாள் 2 வருஷமும் 4 மாதமும் சிம்பிளாக உடனே போச்சுது. அதில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு எனக்கு டீச் பண்ணாங்க. உண்டு இப்போ லைஃப்பில் வந்து நாங்கள் வயசு கூடினாலும் சரி குறைஞ்சாக்களும் சரி நாங்கள் கணபேரை மீட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஆக்களில் இருந்து வந்து நாங்கள் கணக்கு லேர்ன் பண்ணுவோம். அப்படி அந்த ப்ரொஜெக்ட்லேருந்து அங்கே மீட் பண்ணவங்கலேருந்து கணக்கு லேர்ன் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே யூகே வந்து இந்த ஆக்சன் வந்து சரியான வித்தியாசம். ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து வந்தது. ஸோ இந்த இங்கிலீஷ் ஆக்சன் வந்து நல்லா அப்படி அவ்வளோத்துக்கு இது இல்லை. பட் இங்கே வந்த பிறகு இங்கே நான் ஒர்க் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணுறது, ஒவ்வொரு புது புது வேர்டுகள் சொல்லித்தரது, ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆக்சன்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க கதைக்கிற ஆக்சன்ட் எல்லாத்தையுமே வந்து எனக்கு டீச் பண்ணுவாங்க. இந்த இதானது. ஸோ அவங்களோட கதைச்சு இந்த ஆக்சென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஏன்னா அவங்க நல்லா க்ளோஸாக பழகினால வந்து அவங்க என்ன ஃப்ரெண்டாக தான் பார்த்தவங்க. ஒரு கொலிக்காக பார்த்தத விட ஃப்ரெண்டாக பார்த்து என்ன ட்ரீட் பண்ணவங்க. ஸோ அதுக்கு நான் வெரி தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் நான் அவங்களுக்கு. ஸோ நல்ல மெமரிஸ். பார்ப்போம். புது ஒர்க் அண்ட் புது பீப்புள் மீட் பண்ண போகிறேன் மண்டே. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். See you in the next one. Bye bye.